இன்றைய ஞாயிற்றுக்கிழமையின் தியானத்துக்கென்று நான் எடுத்துக்கொண்ட பகுதியை வாசிக்கிறேன். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் முதல் 11ஆம் வசனம் வரை. பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தில் விருட்சங்களுக்குள்ளே ஒளித்து கொண்டார்கள். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் என்றார். அதற்கவன், நான் தேவரீருடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியாயிருப்பதினால் பயந்து ஒளித்து கொண்டேன் என்றான். அப்பொழுது அவர், நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்கின விருட்சத்தின் கனியை புசித்தாயோ என்றார். ஆண்டவர் எப்படி உருவாக்கினார் என்று நம்ம எல்லாருக்கும் நன்றாக தெரியும். மண்ணை எடுத்து பிசைந்து அதற்கு உருவம் கொடுத்து தன்னுடைய நாசியின் சுவாசத்தினாலே அதனுடைய நாசியிலே அவர் ஊதி அதற்கு ஜீவனை கொடுத்து அவன் மனிதனாக உருவாக்கப்பட்டான். அவன் ஆண்டவரோடு உலாவுகிறவனாகவும் ஆண்டவர் அவனை அதிகமாக நேசித்தார். குளிர்ச்சியான வேளையில அவனோடு உலாவுகிற ஒரு சிநேகிதனாக காணப்பட்டார். எப்பொழுதெல்லாம் அவருக்கு தோன்றுகிறதோ அப்பொழுதெல்லாம் தோட்டத்துக்கு வந்து ஆதாமோடே பேசிக்கொண்டே நடப்பார். இப்படிப்பட்ட ஆதாம் தனிமையா இருக்கிறானே என்று சொல்லி ஆண்டவர் அவனுக்கு துணையாக ஏவாளை கொடுத்தார். ஆதாமுக்கு தோட்டத்தை பண்படுத்தவும் பாதுகாக்கவும் அவனை பயன்படுத்தினார். இந்த ஏவாளோ ஆதாமோடு இருக்காமல் அவள் தோட்டத்தை சுற்றி பார்க்கிறவளாக சர்ப்பத்தோடு பேசி சர்ப்பத்தின் தந்திர வலைக்குள் மாட்டிக்கொண்டவளாக காணப்பட்டு தன்னுடைய கணவருக்கும் கீழ்ப்படியாமையின் பாவத்தை செய்ய தூண்டுகிறவளாக காணப்பட்டார். இது நிமித்தமாக அவர்கள் நிர்வாணி என்று தங்களை அறிந்து கொண்டார்கள். ஆண்டவர் வழக்கம் போல ஆண்டவர் வருகிறார் தோட்டத்துக்கு. அவருக்கு தெரியும் ஆதாமும் ஏவாளும் எங்கே இருக்கிறாங்க, அவங்க என்ன செஞ்சாங்கன்னு கண்டிப்பாக தெரியும். அவருக்கு மறைவான காரியம் ஒன்றுமே இல்லை. ஆண்டவர் வருகிறார். அவருடைய வருகிற சத்தத்தை கேட்டுக்கு அவன் என்ன செய்கிறான், தானும் தன்னுடைய மனைவியும் விருட்சங்களுக்கு இடையே என்ன செய்கிறாங்க, ஒளிந்து கொள்கிறாங்க. இவங்க ஒளிந்து கொண்டாலும் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் என்று அவனை அன்போடு கூப்பிடுகிறார். ஆதாம் சொல்கிறான், நான் நிர்வாணியாய் இருப்பதனால ஒளிந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னா. அப்போ நான் புசிக்க கூடாதுன்னு சொன்ன கனியை நீ புசித்தாயோன்னு ஆண்டவர் கேட்குறாரு. நீ தந்த இந்த ஸ்திரீயானவள் எனக்கு தந்தாள் அப்படின்னு சொல்கிறாரு. அதான் ஆண்டவருடைய சொல்லுக்கு கீழ்ப்படியாதவனாக என்னுடைய மனைவி தன்னிடத்தில் அந்த கனியை கொடுக்கும் பொழுது ஆண்டவர் இதை புசிக்க கூடாதுன்னு சொன்னாருன்னு சொல்லி அவனை வாங்கி புசியாதிருந்தால் ஆண்டவரோடு உலாவுகிற மகனாக காணப்படுவான். ஆனால் தன்னுடைய மனைவியின் ஆசைக்கு இணங்கியவனாக அவன் புசித்தபடியினால் கீழ்ப்படியாமை என்ற பாவம் அவனிலும் பிரவேசித்து ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரோடு நிற்க முடியாமல் ஒளிந்து கொண்டவனாக காணப்பட்டான். ஆண்டவரும் அவனை பார்த்து, ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் என்று கேட்கிறார். இன்றைய சூழ்நிலையில நம்மை பார்த்து நீ எங்கே இருக்கிறாய் என்று கேட்கிறார். நாமும் கூட பல நேரங்களில் நம்மை சார்ந்தவரிடத்துல நீ எங்கே இருக்கிறான்னு செல்போன் மூலமாக கேட்குறோம். ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் செல்போன் எல்லார் கையிலையும் இருக்குது. அப்போ நம்மை சார்ந்தவரிடத்தில் நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது அவர் சொல்லுகிற பதிலை வைத்து அது அமைதியான பேச்சாக இருக்கா, இல்லை சத்தமாக பேசுகிறாங்களா, இல்லை சந்தோஷமாக பேசுகிறாங்களான்னு வைத்து நாம் புரிந்து கொள்கிறவர்களாக காணப்படுகிறோம். இந்தவரும் கூட நம்முடைய கரத்தில் வேதாகமத்தை கொடுத்துருக்கிறாரு. இந்த வேதாகமத்தை நம்ம படிக்கிற பிள்ளைகளாக காணப்படுறோமா? இன்றைக்கு வேலை அதிகமாக இருக்கு, அதனால் நாளைக்கு படிப்போம் அப்படின்னு சொல்லி நம்ம ஒதுக்கி வைக்கிறோமா? இன்றைக்கு இருக்கிற இந்த 24 மணி நேரம் நாளைக்கு நமக்கு கிடைக்குமா என்பது கூட நமக்கு தெரியாது. அதால் கிடைக்கின்ற காலத்தில் ஆண்டவர் கொடுத்திருக்கிற வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நாம் நடக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை பார்த்து நீ எங்கே இருக்கிறாய் என்று கேட்கும் பொழுது, ஆண்டவரே நான் முடிய சமூகத்தில் இருக்கிறேன்ப்பா, நீர் எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த குடும்பத்தில் நான் வாழ்ந்து கொண்டே இருக்கிறேன்ப்பா, நீர் எனக்கு கொடுத்த இந்த பணியை நான் செய்து கொண்டே இருக்கிறேன்ப்பா, உண்மையும் உத்தமமாக நான் எப்பொழுதும் உம்முடைய சமூகத்தில் இருக்கிறவளாக உம்மை நினைக்கிறவளாக நான் காணப்படத்தக்க எனக்கு கிருபை தாரும் என்று சொல்லி நாம் ஒவ்வொருவரும் கேட்கும் பொழுது ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பார். எப்படியாக ஆதாமோடு குளிர்ச்சியான நேரங்களில் அவர் உலாவி கொண்டிருந்தாரோ அதுபோல் நம்முடைய எல்லா குளிர்ச்சியான சூழ்நிலைகளையும் எல்லா வேதனையான சூழ்நிலைகளிலும் எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் அவர் நம்மோடு கூட உலாவுகிற தகப்பனாக காணப்படுவார். மண்ணான நம்முடைய சரீரம் மண்ணுக்கே திரும்பும். அதுவரையும் நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் நீ எங்கே இருக்கிறாய் என்ற கேள்வி நம்முடைய துணித்து கொண்டே இருக்குமே. ஆனால் நாம் ஆண்டவருக்கு பிரியமானவர்களாக நாம் காணப்பட முடியும். உள்ளான மனுஷன் புதுப்பிக்கப்பட்டால்தான்
ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம காணப்பட முடியும். தினமும் நாம் நம்முடைய உள்ளான மனுஷனை புதுப்பிக்கிறவர்களாக அவருடைய வேதத்தை வாசித்து அதை தியானித்து அவருடைய சமூகத்தில் ஜெபித்து நாம் கடந்து செல்லும் பொழுது நம்முடைய காரியங்கள் எல்லாம் வெற்றிகரமாக நடக்கும். சாத்தான் நம்மை வஞ்சிக்கவே முடியாது. அப்போ சாத்தானை நாம் எதிர்த்து நிற்கும் பொழுது நாம் நிமிர்ந்து நிற்க முடியும். தேவன் விளக்கிறதை நாம் விரும்பக்கூடாது. அப்படி நாம் விரும்புவோமேயானால் பாவத்திற்குட்பட்டு ஆண்டவரை விட்டு விலகி போவோம். இதுக்கு நம்முடைய ஸ்டேட்டஸ் எப்படி காணப்படுகிறது? ஆண்டவருக்கு பிரியமானவர்களாக, ஆண்டவர் விரும்புவர்களாக, ஆண்டவரை நேசிக்கிறவர்கள் நம்மை விரும்புவர்களாக, மற்றவர்களுக்கு நாம் ஆண்டவரை குறித்து சொல்லுகிற பிள்ளைகளாக நம்முடைய ஜீவியம் சாட்சியுள்ளதாக காணப்படுகிறதா என்று நாம் நம்மை நாமே நிதானித்து அறிந்து கொள்வோம். ஆம், ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் என்று கேட்டது போல இன்று நம்மை பார்த்த எங்கே இருக்கிறாய் என்று கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல இந்துவர்களாக, அவர் விரும்பும் பதிலை சொல்கிறவர்களாக நாம் காணப்பட ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் அழைக்கிறார். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம். எங்களை அளவில்லாமல் நேசிக்கிற அருமையான தகப்பனே நன்றியோடு துதிக்கிறோம், சொஸ்தரிக்கிறோம்ப்பா. அன்று நீர் உருவாக்கிய ஆதாம் நீ புசிக்க கூடாது என்று சொன்ன பழத்தை அவன் புசித்தது நிமித்தாக கீழ்ப்படியாம என்ற பாவத்துக்கு அடிமைப்பட்டு போய்விட்டாரப்பா. அது நிமித்தமாக நீர் ஏதேன் தோட்டத்தை விட்டே அவரை விரட்டி விட்டீரப்பா. இன்றைக்கு நாங்களப்பா நீர் எங்களுக்கு கொடுத்திருக்க இந்த பூமியில, நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த உலக பிரகான வாழ்வில் அப்பா நாங்கள் உமக்கு பிரியமானவர்களாக காணப்படத்தக்கதாக எங்கள் வாழ்க்கையை அப்பா நீர் புதுப்பித்து தாரும்ப்பா. நீ எங்கே இருக்கிறாய் என்று நீர் எங்களிடத்தில் கேட்கும் பொழுது அப்பா நான் உம்முடைய சமூகத்தில்ப்பா நீர் கொடுத்திருக்கிற பணியில உமக்கு உத்தமமாய் நான் இருக்கிறேன் என்று சொல்லத்தக்கதாக எங்கள் ஒவ்வொருவரையும் பக்குவப்படுத்தும்பா. நாங்கள் உமக்கு பிரியமானதை செய்ய எங்களை நீர் வழி நடத்தும். எங்கள் ஒவ்வொருவரையும் உடைய கருத்தில் கொடுக்கிறோம். கீழ்ப்படியாமை என்ற பாவம் எங்களில் காணப்படாதவனம் எங்களை வழி நடத்தும் சுவாமி. நீரே பாதுகாத்துக் கொள்ளும், வழி நடத்தும். இயேசுவின் மூலம் இவங்களும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.